கண்ணம்மா நல்லம்மா என்னடா நிறைய பைக்குகள் நிக்குது. என்னடா ஆறுடா நிக்குது? ஆறு நிக்கிற வீடு என்ன செய்வாங்க தெரியல, போக முடியல. வீடுடா இது, எந்த வீடோ? எந்த வீடு மாதிரி எந்த வீடு? அதான் பக்கத்து வீடு, எந்த வீடுதான். உள்ள போ. கண்ணம்மா நல்லம்மா, இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம். கண்ணம்மா உங்கடா என்னடா உங்க அதனால திருத்தையிலான எங்கட தலையில கட்டி வச்சது. வயசு வருது, எத்தனை வயசு? இவ்வளவு காலமாயிட்டு கல்யாணத்தை கட்டி ஏதோ உச்சுப்படியா செஞ்சுதா மூதேவி. தேவையில்லாம கல்யாணம் கட்டி நான் படுற மாதிரி சட்டிவான தேய்க்கத்தான் சரி. சட்டிவான தேய்க்கிறமா இந்த மூஞ்சி ஒரு தேய்ச்சி விடணும் திருந்து. புருஷனு பார்க்க கூடாது, ஒன்னும் பார்க்க கூடாது. இந்த வேற இது வேற கண்ணம்மா நல்லம்மா. குடிச்ச நீ இல்லம்மா குடிக்கிறேன். என்ன சொன்ன இப்ப? குடிக்க இல்ல இப்ப சொன்ன நீ இல்ல என்ன சொன்ன நீ? கண்ணம்மா நல்லம்மா. ஓமாடா, வீட்டுல அரிசி இல்ல, சீனி இல்ல, மா இல்ல, உப்பு இல்ல, நல்லம்மா. அதே என்னடா சொல்றாமா? என்னண்டு அதையே உன்னிட்ட சொல்றானோ? உன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லட்டே என்னதம்மா? நீ இப்ப ஒன்னு சொன்ன அரிசி இல்ல, மாவு இல்ல, சீனி இல்ல, பருப்பு இல்லன்னா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் சொல்றேன். உன்னிட்ட சொல்றேன். நீ சொல்ல, அவன் தான் என் புருஷன். நீ சொல்லக்கூடிய ஆள், அப்படி சொல்லக்கூடிய ஆள். நான் நீ சொல்லக்கூடிய ஆளா? என்னடா குடிச்சனியே இல்ல குடிக்காம அந்த போத்தல மூடி தெரியுது மாற குடிச்சன்னு போய் சொல்லி கொண்டு எங்கம்மா குடிச்சாங்க? நீ உங்க அம்மா வருவா கட்டின புருஷனை வாடா போடான்னு கதைக்கிறாள். வாங்க போங்கன்னு மரியாதை கொடுக்குறாளா? ரெண்டு கொண்டு கத்தபடியா கட்டின புருஷனை ஒழுங்கா இருந்து நாங்களும் மரியாதையா என்னங்க வாங்க போங்க கதை அப்படிதான் இருக்கணும். ஓ அப்ப நீ குடிக்காம வா வீடு வழிய. நான் நல்லா உன்ன மரியாதையா போட்டு நான் குடிச்சத சத்தியம் பண்ணி குடிக்கலன்னு வேலையை பாருங்க. ஆமா நீங்க வேற பாக்குறாள் வேலை. எனக்கு ஒரு டவுட், இந்த முன் வீட்டுக்குள்ள நல்ல மாண்டி குடி வந்திருக்கலாம். நீ நல்ல மாண்ட அவளை தான் கூப்பிடுறியோ? ஓஹோண்டானா அப்படி நல்லம்மான்னு அவளைத்தான் கூப்பிடுற நீ. நல்லம்மா கண்ணம்மா, ஆனா முன்னுக்கு கண்ணம்மான்னு ஞாபகம் வச்சிருக்கிற. அது முன்னுக்கு வந்தானே அதுதான் அதுதான் அடிக்க முடியாது. ஐயோ கட்டின புருஷனுக்கார அடிப்பானோ? எங்க போய் குடிச்ச நீ? எவ்வளவு குடிச்ச? எங்க போய் குடிச்ச? எங்க குடிப்பாங்க? குடிக்கிற இடம் எங்க இருக்குன்னு தெரியாது. அது தெரியாது. இப்ப குடிக்கிறேன்னு சொன்ன குடிப்பாங்க, ஆனா குடிச்சிட்டா வந்த பாத்துனீங்க சர்மனி காட்சி வந்துக்கிற. அப்ப ஏன் ஆடுற? அது ஆடாமல் ஆடுகிறேன், தெரியும், ஆடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன். ஏன் ஆடுறாய்? குடிக்காத மனுஷன் என்னத்துக்கு ஆடுவான்? பேசாம நீ இந்த பிள்ளைக்கு நாளை டியூஷன் பீஸா காசு என்ன செய்யறது? 3500 ரூபாயா? நீ உழைக்கிறாதானே கூட? ஆறு உழைக்கிறா? என்னடா கேக்குறாங்க? நானே குடிக்கிறது காசு நான் இருக்கிறேன். முன்னட வந்து ஓஹோ இங்க நாடு வழியே விலைய குறைக்கிறேன்னு சொல்லி அங்க ஒண்ணுக்கும் குறைக்கல. இங்க வீட்டுல அரிசி மா சீனி வாங்கவே என்னோட காசு இல்ல, நீயும் காசு தரையில. நான் பிள்ளையும் கூட்டிக்கொண்டு என் அம்மா விட்டு போயிடுவேன். நீ என்ன எக்கணும்னா கொட்டு சுட. அதான் செய்ய போ, நான் நடக்க போகணும். என்ன கத்தபடியா? பின்ன என்ன புருஷனோட ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா நான் கதைக்கணும். நீ என்ன வீட்டுக்கு ஒழுங்கா செய்யறீங்க? நான் உங்களை புருஷன் மரியாதை கொடுத்து கதைக்கிறது உழைச்சு போட்டு வந்து. ஐயோ ஆமா இவர் போட்டாலும் கோட்டை கட்டி வச்சிருக்கோம் இவ்வளவு உழைச்சதுல. உங்க பிள்ளை கொஞ்சம் கொப்பரை உழைச்சு கொஞ்சம் கொண்டு வாடி, கொப்பரை கொஞ்சம் கொடுப்போம். கழுத்துல அது போடுவோம். மனசு வருத்தத்துல 5 நாளா இருக்கிறாளே, மருந்து எடுத்தாளா, கொண்டாளா, இருக்கிறாளா, செத்தாளா, அதெல்லாம் இல்ல. கண்ணம்மா நல்லம்மா, நல்லம்மா சாப்பாடு கண்ணம்மா நல்லம்மா. ஒரு போத்தர் பாதி வச்சுட்டு போனா நான் எனக்கு என்னமோ சோடா அணைச்சு நான் தான் எடுத்து குடிச்சேன் போட. அதான் அப்படி காய்க்கிறேன். ஆமா ஆமா சொல்லுவேன். சாப்பாடு அரிசி வாங்கி தந்துட்டு போனீங்களோ? அரிசி வாங்கி தந்தனியாலோ? அப்புறம் என்ன நீர் சாப்பாடு போட்ட நல்லதே எந்த கடவுளி அன்றைக்கு வாங்கி தந்த இன்றைக்கு அரிசி விலை என்ன? அரிசி விக்கிற விலை சாப்பாடு கொடுக்குறீங்க வேற யாருக்கு?
சாப்பாடு கட்டி கொடுக்குறியோ? வாயால புழு வந்துரும் இந்த விசர்க்கார. அப்ப என்னதுக்கு அங்க நேற்று வாங்கி இந்த அரிசி என்ன வாங்க முடியும்? நேற்று வாங்குறது அரிசின்னு சொன்னா நேற்று வீடு திண்டடியப்ப. நேற்று புள்ள சொட்டுச்சு சும்மா. அதுவும் நேற்று தெரியாம அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் நிராட்சி கறியை காய்ச்சி வச்சேன். கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைய தின்ன விடையில அந்த எலும்பெல்லாம் கூட நீதானே திண்ட நீ. அந்த குழந்தை இரவு வெறும் குழம்பு தின்னுட்டு படுத்து. நீ சொன்ன எத்தனை வயசு? நீ என்னட்ட சொல்லு? நீ என்ன சொல்லணும்? எத்தனை வயசு உங்களுக்கு? பிள்ளைகளுக்கு வைக்கிறான் தான் தின்னதுல வச்சு போட்டா என்னட்ட வந்து சரி நான் ஒன்று கேட்கிறேன் சொல்லுங்க. சொல்லடி. 1 கிலோ சிவத்த பச்சை அரிசி என்ன விலை? 150 ரூபா. 1 கிலோ சிவத்த பச்சை அரிசி 150. பானுண்ட விலகு கீழே நான் கேட்டது 1 கிலோ சிவத்த பச்சை அரிசி. நான் அரிசி அதான் 150. 1 கிலோ சிவத்த பச்சை அரிசி 150. நல்ல மக்கு வாங்கி கொடுத்த நீ 1 கிலோ. நீ பாத்துக்க நல்ல மக்கு. 290 ரூபா. 150 ரூபா காலம் போய் இப்ப 290 ரூபாயில நிக்குது. அது கூட தெரியாது. இஞ்சால போ போற உஞ்ச வழி இஞ்சால போ. இடவைக்கு வாவன் சோறு இருக்கா புட்டு இருக்கா என்ன இருக்கு? புருஷனுக்கு பொஞ்சாதி அடிக்கிற காலம் இந்த காலம் தான். நட உன்னை கொண்டு சந்தையில விட்டுட்டு வரேன். நட மாடு மேய்க்கிற மாதிரி உன்னை மேய்க்க வேண்டி இருக்கு. நான் நட போ போ போ. புருஷன் இவனெல்லாம் தலை முழுவோம். முதல்ல வேணா டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த வேலை செய்யும். டிவோர்ஸ் பண்ண அங்க நல்ல மாவை கட்டுறதுக்கு விடுவேன். இப்ப நல்ல மாவை கட்ட உனக்கு வாழ்ந்தாலும் செத்தாலும் என்னோடதான். நான் டிவோர்ஸ் பண்ணாத நீ நல்ல மாவை கட்டுவேன். வா குதிரதான் குந்தி இருப்பேன் வா. ஒரு மணி வருவான். சொத்த காட்சி நீயா புட்ட கொட்டி நீ ஆடுவான். ரெடியா அம்மாட போன கொண்டு வரப்பில்ல போனையாச்சும் கொஞ்சம் பாப்போம் டிக்டாக்குகளை. எங்க பார்த்தாலும் விலையை குறைக்கிறேன். கூட்டேக்களை மட்டும் 50 ரூபா 100 ரூபாயா கூட்டுறாங்க. ஆனா குறைக்கல 1 ரூபா 2 ரூபாயா குறைக்கிறாங்க. என்ன நடக்குது இந்த நாட்டுல? ஒட்டு இந்த குடியாரன் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தவன் இதை பார்த்துதான் என்ன நல்ல மாண்டு கேட்டு இருக்கிறான். அரிசி இல்ல சீனி இல்ல உப்பு இல்ல நல்லம்மா இதத்தான் பார்த்திருக்கிறான் படுவாவி. ஆட்டையும் போன்ல குடிச்சு போட்டு வரிய போட்டு இந்த பக்கத்துல இருந்து ரசி கொண்டு பார்த்திருப்பான். அவன்கிட்ட அங்க இருக்கு போன். எங்க பார்த்தாலும் இந்த சாம விலையில கூட்டுறன் குறைக்கிறன்னு நினைக்கிறாங்க. எங்க குறைச்சு துறையிலாங்க? தேங்காய் தட்டுப்பாடா? தேங்காய் குரங்குதானா தின்னுதான் தேங்காய் தட்டுப்பாடா? தேங்காய தட்டுப்பாடு குறைக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு தென்னை நட்டு நாங்க 3 வருஷத்துக்கு பிறகு தேங்காய் மெலஞ்சிரு. நீ எங்க தட்டுப்பாடுவ? அது எல்லாம் மெலஞ்சு போன அப்புறம் விலையை குறைப்பாங்க. இப்ப 200 ரூபா தேங்காய் ஒரு காலத்துல சொல்லி கொண்டு இல்ல. ஒரு காலத்துல நாங்க சம்பளம் கூட இல்லாம தெரிஞ்சு நாங்களால தேங்காய் இல்லாம அந்த காலம் தான் வேற போது யாரு தெரியும். அப்படியே விடக்கூடாது. அப்படியே விட்டா அந்த பிள்ளைன்ற வாழ்க்கையை நாசமா போயிடும். அவ மாமிக்கு எடுத்து சொல்லுவான். அவாக்கு ஒண்ணும் தெரியாதானே. அவ சொன்னாதான் கொஞ்சம் மட்டும் பொறுப்பு வரும் இந்த குற்றம். ஹலோ மாமி. நான் இங்க கண்ண மகதைக்கிறேன். உங்களோட மகனை நீங்க திருத்துவீங்களோ திருத்த மாட்டீங்களோ? நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சாலும் இந்த தலையில கட்டி வச்சுட்டீங்கள். அவனோட நான் படுற பாடு நேபடா பாடு. இதுக்கு மிஞ்சி நானும் கூட பிள்ளையோட வாழ வேணும்னு நினைக்காதீங்கோ. பகல் கனவு காணாதீங்க. எனக்கு வேண்டாம் உங்களோட மகன் வேண்டாம். குடி அரிசிന്റെ விலை தெரியாம நிக்கிறான் மாமி. 150 ரூபாயாம் சோத்த பச்சை அரிசி. உங்களுக்கு எப்ப வாங்கி தந்த 150 ரூபாய்க்கு சோத்த பச்சை அரிசி? சொல்லுங்க பாப்போம் என்ன விலை போகுது சோத்த பச்சை? நீங்க சொல்லுங்க பாப்போம் என்ன விலை போகுதுண்டு. பாருங்க வச்ச கதைய. இங்க ஒரு சாப்பாடுல நேரு பிள்ளைக்கு பிறந்த நாள் செஞ்சு வச்ச சாப்பாடு இதை வந்து இருந்து இறைச்சி முழுக்க தின்னுட்டான். அப்புறம் அந்த பிள்ளை வெறும் குழம்போட சாப்பிட்டு படுக்குது பாவம். சாப்பாடுல குளிக்கிறான் அவன். இந்த படங்கள்ல தின்னுவானு அப்படித்தானே இவன் தின்றான். உப்படி தின்றதுக்கு நானங்க ஆக்கி போடுறது, நானங்க போய் உழைக்கிறது. கேட்டா நீ உழைன்றான். நானங்க போய் உழைக்கிறது. இந்த நாட்டின பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும் தானே என்ன விலை போகுதுன்னு சொல்லி. ஒரு கடையில 5000 ரூபாய் மஞ்சத்தால கொண்டு போனா நீங்க என்ன எத்தனை சாமான் வாங்குவீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப நான் மட்டும் என்ன விதிவிலக்கு? நான் கொண்டு போய் நிறைய சாமான் வாங்குறதுக்கு. அங்க அந்த விலை குறைக்க இந்த விலை குறைக்கிறேன். அங்க ஒண்ணும் குறைக்கல. எல்லா கடையிலயும் அப்படித்தான் விக்கிறாங்க. நீங்க போய் பாருங்க போய். அங்க ஒன்றும் இது இல்லை. நாங்க படுற பாட்டுல இனி இந்த ஊர்களுக்குள்ள செய்யறாங்க தெரியுமே இந்த என்ன கள்ள பதிவு 15 அப்படித்தான் நான் இனி பதிய போறேன். இவரை பிரிஞ்சுட்டு சொல்லிட்டு நான் இவரை எங்கேயும் அனுப்பி போட்டு நான் எங்களை ஊருக்கு எது வேற நம்ம எடுக்க போறேன். இதைத்தான் இங்க நடக்கு. நான் இல்லாதையா செய்ய போறேன். நான் ஊர்ல தானே நடக்குது. அப்படித்தான் எல்லாரும் வீடு விடாது வேற நாங்கள குமிக்கணும். எனக்கு தெரியாம மாமி நீங்க ஒரு கதைச்சு ஏதாவது முடிவெடுங்கோ மாமி. இன்றைக்கு இரவைக்கு சம்பவம் இருக்கு மாமி. இன்றைக்கு இரவைக்கு தரமான சம்பவம் இருக்கு. நடந்து முடிஞ்ச அப்புறம் நீங்க என்னட்ட வந்து கேட்க கூடாது சரியோ? அது இல்ல இது இல்லன்னு உங்களோட பிள்ளைய வந்து என்னட்ட கேட்க கூடாது. நடந்து முடிஞ்ச அப்புறம் பாருங்க நீங்க இப்ப வருவான் உங்களோட படியன். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் எடுங்க. சரி மாமி வைக்கிறேன். இந்த வருவான் இப்ப. சரி குடிக்க மாட்டேன். சத்தியமா குடிக்க மாட்டேன். சரியா? இது எல்லாம் துடைச்சி வலிச்சாச்சு.
இதான் கடைசி குடிங்க சரியா இதை நீ குடிக்க மாட்டேன் சரியா சரியா அருணா காசு இருக்கலாம் டேய் உன்னை நான் என்ன செய்யறேன்னு பாரு இப்ப உனக்கு நின்னடா நின்னடா நின்னு போறடா வாரடி போற நின்னு வார நின்னு உனக்கு இந்த வாரம் போ உனக்குடா உனக்கு 600 நடு ரோட்லயே படுத்துட்டு கிட பார வாகன உடக்கி கொண்டு போட்டு